ஸ்ருதி கோபத்தோட அவங்க அப்பா கிட்ட, பா, நீத்துக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நீங்க தான் பணம் கொடுத்தாகணும்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க அப்பா, அந்த பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் செலவான 5 லட்சத்தை வேணும்னா தர்றேன், ஆனா ரெஸ்டாரண்ட் நஷ்டத்துக்கு ஒரு பைசா தர முடியாது. அவ வேணும்னா கோர்ட்ல கேஸ் போட்டுக்கட்டும். என் மருமகனை காதலிச்சு என் மகளோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்த ஆதங்கத்துல தான் இதை செஞ்சேன்னு நானே கோர்ட்ல சொல்லிக்கிறேன்னு கராரா சொல்லிடுறாரு. வேற வழி தெரியாம, சரிப்பா, நீங்க எந்த பணமும் தர வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. எப்படியாவது 9 லட்சத்தை புரட்டி நீத்துக்கிட்ட கொடுத்தாதான் ரவிக்கு தன் மேல இருக்கிற கோவம் குறையும்னு ஸ்ருதி நினைக்கிறாங்க. அப்பதான் மனோஜுக்கு கடன் கொடுத்த பினான்சியர் ஞாபகம் வருது. அங்க போனா சீக்கிரம் பணம் கிடைக்கும்னு முடிவு பண்றாங்க. ஆனா அங்க போறத யாராவது பார்த்தா ரவிக்கு தெரிஞ்சிடும்னு பயந்து முகத்துல துணியை கட்டிக்கிட்டு அந்த பினான்சியர் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க ஸ்ருதி காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பினான்சியரும் சிந்தாமணியும் உள்ள வராங்க. அங்க ஒரு ஓரமா உட்கார்ந்திருந்த ஸ்ருதியை அவங்க கவனிக்கல. சிந்தாமணி பினான்சியர் கிட்ட, விஜயா ஒரு ஏமாந்த கோழி, அவகிட்ட அன்பா பேசினா போதும், எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டிடுவா, அவ கொண்டு வர்ற வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு தர வேண்டிய 30 லட்சத்தை நான் தந்துடுறேன், அந்த வீடு எனக்கு கிடைச்சா போதும்னு சதித்திட்டம் போடுறாங்க. அதுக்கு அந்த பினான்சியரும், உங்க புத்தி எனக்கு தெரியாதாக்கா, வட்டி மேல வட்டி போட்டு அவங்களால பணம் கட்ட முடியாம செஞ்சு கடைசியில அந்த வீட்டை உங்களுக்கே எழுதி தர வச்சிருவீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டு ஸ்ருதி அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. அப்போ விஜயாவும் மனோஜும் ஒரு பையோட அங்க வராங்க. சிந்தாமணி, இதோ பத்திரத்தை கொண்டு வந்துட்டோம், வீட்ல யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சுன்னு விஜயா சொல்ல, மனோஜும், ஆமா, அப்பாவோட கையெழுத்த நானே போட்டு பேங்க்ல இருந்து பத்திரத்தை எடுத்துட்டேன்னு சொல்றான். அந்த பத்திரத்தை சிந்தாமணி வாங்க போகும்போது ஸ்ருதி சட்டுன்னு முன்னாடி வந்து அதை பிடுங்கிடுறாங்க. முகத்துல இருந்த துணியை விலக்குனதும் ஸ்ருதியை பார்த்து விஜயாவும் மனோஜும் மிரண்டு போறாங்க. ஸ்ருதி அவங்க 2 பேரையும் அங்கேயே வச்சு திட்டிட்டு அந்த பத்திரத்தோட நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன ஸ்ருதி அண்ணாமலை, முத்து, மீனா, ரவி எல்லாரையும் கூப்பிட்டு அந்த வீட்டு பத்திரத்தை நடுவீட்ல தூக்கி போடுறாங்க. அண்ணாமலை அதிர்ச்சியாகி, ஏதுமா இதுன்னு கேட்க ஸ்ருதி நடந்த எல்லா உண்மைகளையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. பின்னாலேயே வந்த மனோஜை அண்ணாமலை ஓங்கி ஒரு அற விடுறாரு. என் கையெழுத்தையே நீ போடுவியா, இது போலீஸ் கேஸ் ஆகும்னு தெரியாதான்னு கத்துறாரு. அதுக்கு அந்த அறிவு கெட்ட மனோஜ், பேங்க்ல இருக்கிறதுக்கு பதிலா பினான்சியர்கிட்ட இருந்தா சுலபமா கட்டிடலாம்னு நினைச்சேன், மறுபடியும் முட்டாள்தனமா பேசுறான். ஸ்ருதி விடாம, ஆங்கிள், இது வெறும் கடன் பிரச்சனை இல்ல, இந்த வீட்டை அபகரிக்க சிந்தாமணி போட்ட பெரிய பிளான்னு சொல்லி தான் போன்ல ரெக்கார்ட் பண்ணின சிந்தாமணியோட பேச்சை போட்டு காட்டுறாங்க. அதுல சிந்தாமணி விஜயாவ மாஸ்டர்னு கூப்பிட்டு, நான் எதுக்கு காக்கா பிடிக்கிறேன் தெரியுமா, எல்லாமே இந்த வீட்டை வாங்கறதுக்கு தான்னு கேவலமா பேசினது எல்லாரும் கேக்குறாங்க. உண்மையை உணர்ந்த விஜயா அண்ணாமலையோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா ஸ்ருதி, அங்கிள், இவங்கள மன்னிக்கவே பண்ணாதீங்க, ரோகிணி செஞ்சது தப்புன்னா இந்த ஆண்டி செஞ்சதும் பெரிய தப்புதான், முதல்ல இவங்கள வீட்டை விட்டு வெளியில துரத்துங்கன்னு ஆவேசமா சொல்றாங்க. அண்ணாமலையும் கடும் கோபத்தோட, ஸ்ருதி சொல்றதுதான் சரி, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ விஜயான்னு சொல்லி அவங்கள கழுத்தை பிடிச்சு துரத்துறாரு. ஸ்ருதி இப்போ பெரிய ஆபத்துல இருந்து வீட்டை காப்பாத்திட்டாங்க. அடுத்ததா நீத்துவுக்கு அந்த பணத்தை அவங்க எப்படி செட்டில் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். ரவி கிட்ட போய் எப்படி பேசுறது, இந்த சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ஸ்ருதி தனியா நின்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததா ஸ்ருதி அந்த பணத்துக்காக வேற என்ன அதிரடி முடிவு எடுக்க போறாங்க, அண்ணாமலை மனசு மாறி விஜயாவை ஏத்துக்குவாரான்னு பார்ப்போம். விஜயாவையும் மனோஜையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தினாலும் அண்ணாமலையின் கோபம் மட்டும் குறையவே இல்லை. இவ்ளோ பெரிய துரோகம் இந்த வீட்ல நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு சொல்லிட்டு அவர் மனமுடைந்து சோஃபால உட்கார்ந்துடுறாரு. முத்துவும் மீனாவும் அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா ஸ்ருதியோட மனசுல இப்போ ஒரு பெரிய பாரம் ஏறிடுச்சு. வீட்டு பத்திரத்தை காப்பாத்திட்டோம், ஆனா நீத்துவுக்கு தர வேண்டிய 9 லட்சம் ரூபாய்க்கு இப்போ என்ன பண்றது, பினான்சியர்கிட்டையும் போக முடியாது, ஏன்னா அங்கேதான் இவ்ளோ பெரிய கலவரம் நடந்திருக்கு. ஸ்ருதி மெதுவா ரவி பக்கத்துல போறாங்க. ரவி இன்னும் ஸ்ருதி மேல இருக்கிற கோபத்துல முகத்தை திருப்பிக்கிட்டு நிக்கிறாரு. ரவி, நான் பண்ணது தப்புதான், எங்க அப்பா பண்ணது அதை விட பெரிய தப்பு, ஆனா இன்னைக்கு நான் வீட்டு பத்திரத்தை மீட்டுட்டு வந்திருக்கேன்ல, அதுக்காகவாது என்ன மன்னிச்சு என்கிட்ட பேசு ரவி என்ன ஸ்ருதி கெஞ்சுறாங்க. ஆனா ரவி, ஸ்ருதி, நீ வீட்டு பத்திரத்தை மீட்டுட்டு வந்தது நல்ல விஷயம்தான், அதுக்காக உனக்கு ஒரு தேங்க்ஸ், ஆனா நீத்துவுக்கு நடந்த கொடுமைக்கு அது ஈடாகாது. அவ இன்னைக்கு நடுத்தெருவுல நிக்கிறா, அவளுக்கு அந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் என்னால உன்கிட்ட சாதாரணமா பேச முடியாதுன்னு கராரா சொல்லிடுறாரு. ஸ்ருதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திடீர்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. தன்னோட நகைகள், அப்புறம் கல்யாணத்துக்கு அவங்க அப்பா கொடுத்த சில விலையுயர்ந்த பொருட்கள் ஞாபகம் வருது. நம்மளோட கௌரவத்தை விட நீத்துவுக்கு செய்ய வேண்டிய நியாயம்தான் முக்கியம்னு முடிவு பண்றாங்க. யாருக்கும் தெரியாம தன்னோட பீரோவை திறந்து அதுல இருந்த நகைகளை எடுக்கிறாங்க. எங்க அப்பா கொடுத்த பணம் வேண்டாம்னு சொல்லிட்டேன், ஆனா இந்த நகைகள் இப்போ என்னோடது, இத வித்தாவது நீத்துக்கு அந்த பணத்தை கொடுத்தாகணும்னு உறுதியா நினைக்கிறாங்க.
அடுத்த நாள் காலையில ஸ்ருதி ஒரு நகை கடைக்கு கிளம்புறாங்க. அங்க போய் தன்னோட நகைகளை கொடுத்து பணமா மாத்துறாங்க. நகைகளை வித்த பணத்தோட தன் சேமிப்புல இருந்த கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து ஒரு வழியா 9 லட்சம் ரூபாயை ரெடி பண்ணிடுறாங்க. அந்த பணப்பைய எடுத்துக்கிட்டு நேரா நீத்து இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க நீத்து ரொம்பவே உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. ஸ்ருதிய பார்த்ததும் நீத்துவுக்கு கோபம் வருது. இப்போ எதுக்கு இங்க வந்த? உங்க அப்பா பண்ணது பத்தாதா? என் வாழ்க்கையே போச்சு ஸ்ருதின்னு சொல்லி அழுறாங்க. ஸ்ருதி எதுவும் பேசாம அந்த பணப்பைய நீத்து முன்னாடி வைக்கிறாங்க. நீத்து, எங்க அப்பா செஞ்சதுக்கு என்னால ஈடு கட்ட முடியாது. ஆனா இது என்னோட சின்ன முயற்சி. இதுல 9 லட்சம் ரூபாய் இருக்கு. உன் ரெஸ்டாரண்ட்ட திரும்ப ஆரம்பி. நான் பண்ணின தப்புக்கு இது என்னோட பிராயச்சித்தம்னு சொல்றாங்க. நீத்து அதிர்ச்சியில அந்த பணத்தை பார்க்கறாங்க. ஸ்ருதியோட கழுத்துல தாலி சரடை தவிர வேற எந்த நகையுமே இல்லைங்கிறத அப்பதான் கவனிக்கிறாங்க. ஸ்ருதி, இதுக்காக உன் நகையெல்லாமா வித்தன்னு நீத்து கேட்கும்போது ஸ்ருதி கண்ணீரோட தலை குனிறாங்க. இந்த சமயத்துல ரவி அங்கே வர்றாரு. ஸ்ருதி அங்க இருக்கிறத பார்த்துட்டு கோபமா வந்த ரவி அங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறாரு. ஸ்ருதி தன் நகைகளை வித்து நீத்துவுக்கு பணம் கொடுத்த விஷயத்த அறிஞ்சதும் ரவியோட கோபம் அப்படியே கரைஞ்சு போகுது. ஸ்ருதியோட இந்த மனிதாபிமானத்தை பார்த்து ரவிக்கு அவங்க மேல ஒரு பெரிய மதிப்பும் காதலும் திரும்ப வருது. ஆனா அதே சமயம் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட விஜயாவும் மனோஜும் இப்போ ரோட்ல நின்னுக்கிட்டு அடுத்த பிளான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சிந்தாமணி அவங்கள ஏமாத்துனது தெரிஞ்சும் அந்த மனோஜ் மறுபடியும் ஏதாவது ஒரு குறுக்கு வழியை யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்ததா ஸ்ருதிக்கும் ரவிக்கும் இடையில இருந்த விரிசல் சரியாயிடுமா, இல்ல விஜயா மறுபடியும் ஏதாவது புது பிரச்சனையை கிளப்புவாங்களா என்று பொறுத்து இருந்து பார்ப்போம். ரவி மெதுவா ஸ்ருதிக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. ஸ்ருதியோட வெறும் கழுத்தை பார்த்ததும் அவருக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸ்ருதி, நீ இவ்ளோ தூரம் இறங்கி வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. உன்னோட மனிதாபிமானம் முன்னாடி என் கோபம் தோத்து போயிடுச்சுன்னு சொல்லி ரவி ஸ்ருதியோட கையை பிடிச்சுக்கிறாரு. ஸ்ருதிக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. ரவி, நீத்துவுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை விட என்னோட நகைகள் எனக்கு பெருசில்லை. எனக்கு நீயும் இந்த குடும்பமும் தான் முக்கியம்னு சொல்லி அழுறாங்க. நீத்துவும் அந்த பணத்தை ஏத்துக்கிட்டு, தேங்க்ஸ் ஸ்ருதி, உங்க அப்பா செஞ்சதுக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டாம். இந்த உதவிக்கு நான் உனக்கு எப்பவும் கடமைப்பட்டிருப்பேன்னு சொல்றாங்க. ரவியும் ஸ்ருதியும் ஒரு வழியா சமாதானமாகி வீட்டுக்கு வர்றாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்தா அங்கே ஒரு பெரிய போர்க்களமே நடந்துட்டு இருக்கு. வீட்டை விட்டு துரத்தப்பட்ட விஜயாவும் மனோஜும் அவ்ளோ சீக்கிரம் போயிடல. வாசல்லே உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா விடாம கதறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை, என்னை மன்னிச்சு உள்ள விடுங்க. அந்த சிந்தாமணி பேச்ச கேட்டு நான் மோசம் போயிட்டேன். இந்த மனோஜ் பேச்ச கேட்டதுதான் நான் செஞ்ச தப்புன்னு ஒரு பக்கம் மகனை கை காட்டிட்டு இன்னொரு பக்கம் ஒப்பாரி வைக்கிறாங்க. ஆனா அண்ணாமலை ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. முத்து, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. இவங்க இங்க அசிங்கம் பண்ணிட்டே இருக்காங்க. போர்ஜரி பண்ணி வீட்டு பத்திரத்தை திருடிட்டு போன இவனும் அதுக்கு உடந்தையா இருந்த இவளும் இனி இந்த வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்னு சத்தம் போடுறாரு. அப்போதான் அங்கே சிந்தாமணி வர்றாங்க. அவங்க முகத்துல ஒரு நக்கலான சிரிப்பு. என்ன விஜயா, இங்க உட்காந்துட்டே இருக்க? பான்சியர் ஆபீஸ்ல வச்சு அந்த ஸ்ருதி புள்ள என்கிட்ட இருந்து பத்திரத்தை பிடுங்கிட்டு வந்துருச்சு. அதனால என்ன, அந்த பத்திரம் வந்த வழிய நான் போலீஸ்ல சொன்னா உங்க பையன் கம்பிதான் எண்ணுவான்னு மிரட்டுறாங்க. இத கேட்ட முத்துவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு, இல்லனா உன் தில்லு முள்ளு எல்லாத்தையும் ஸ்ருதி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா, அதை வச்சு உன்னதான் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டியிருக்கும் முத்து எகிர்றாரு. சிந்தாமணி மிரண்டு போய் அங்கிருந்து நழுவுறாங்க. விஜயா இப்போ ஸ்ருதியோட காலை பிடிச்சுக்கிறாங்க. ஸ்ருதிமா, நீதான் இந்த வீட்டை காப்பாத்துன, என்னையும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்லி உன் அங்கிள் கிட்ட சொல்லுமான்னு கெஞ்சுறாங்க. ஸ்ருதிக்கு விஜயா பண்ணது மேல கோபம் இருந்தாலும் ஒரு மனிதாபிமானத்துல மனசு இறங்குது. அங்கிள், ஆண்டி பண்ணது தப்புதான், ஆனா அவங்கள நடுத்தருவுல விட வேண்டாம், கடைசி ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு ஸ்ருதி சொல்ல ரவியும் ஆமாப்பா, அம்மா இனிமே திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன் சொல்றாரு. அண்ணாமலை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, சரி ஸ்ருதி சொல்லிட்டான்னு உன்னை உள்ள விடுறேன், ஆனா இனிமே இந்த வீட்டு அதிகாரமோ பீரோ சாவியோ உன் கையில இருக்காது. ஒரு வேலைக்காரியா இந்த வீட்ல இருக்க சம்மதம்னா உள்ளவான்னுக்கறாரா சொல்லிடுறாரு. விஜயாவுக்கு வேற வழி இல்லாம தலைகுனிஞ்சு உள்ள வர்றாங்க. ஆனா மனோஜ மட்டும் அண்ணாமலை உள்ள விடவே இல்ல. இவன் என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது, எப்போ சொந்த கால்ல நின்னு நேர்மையா சம்பாதிச்சு வர்றானோ அப்போ பாத்துக்கலாம்னு சொல்லி மனோஜ துரத்தி விட்டுடுறாரு. விஜயா வீட்டுக்குள்ள வந்தாலும் ஸ்ருதிய பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு பக்கம் பயமும் இன்னொரு பக்கம்